ஒருத்தர் வந்து மாலை எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, வா உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு போட்டு போ அப்படின்றாரு. அப்ப கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே ஐயா சொன்னது சரிதான் போல இருக்கு, தலைமை பண்பு இல்ல. அப்ப இது வாழ்நாள் ஃபுல்லா அவருக்கு நிக்க போகுது. இதெல்லாம் அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அப்போ ஏன் இவ்வளவு புடிவாதமா இருக்காரு அன்புமணி சொல்லுங்க. தான் மட்டுமே எல்லாம் பண்ணணும், தான் நினைச்சது மட்டும் தான் சாதிக்கணும். சபரீசன் கொடுக்குற துட்டு சபரீசன் 200 கொடுத்துட்டாரு, இன்னொரு 100 தரேன் இருக்காருல்ல. இது வந்து இப்போ திரு சபரீசனுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சார். என்னன்னா குடும்பத்தையும் பிரிச்சாச்சு, இனிமே அன்புமணி அவர்கள் காசை வாங்கிக்கலாம். ஆனா அவர் ஒரு பெரிய லீடரா எமர்ஜ் ஆக முடியுமா சொல்லுங்க. அது ஒண்ணுமா, 2024 சபரீசன் போட்ட திட்டத்தினால் தானே 39 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாங்க. சௌமியா அன்புமணி எப்படி தோத்து போனாங்கல்ல சார்? தோத்து போனா விடுங்க, 250 கோடி வந்துச்சப்போ சுருங்கிடும்ல சார் கட்சி. அதுதானே இப்போ திரு ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது. இவங்களுக்கு வேற என்ன வழி இந்த தொண்டனுங்களுக்கு? எங்க குடும்பத்தை விட்டா சபரீசனோட பிளான் என்ன? பிஎம்கே ஏடிஎம்கேக்கு போச்சுன்னா 10 சீட்டு தோக்குமா? டிஎம்கே 39-0 ஜெயிக்க முடியுமா? முடியாது. இந்தாப்பா 250, அவங்க கூட போய் சேரு, என் கூட வராதுங்க, இடம் இல்லை, அவங்க கூட போய் சேரு. பாரத் மாதா கி ஜெயண்ட் ஐயா குரல் கேட்டுதுன்னு சொன்னாரா? முடிச்சு விட்டாங்களா?